ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஜிப்மர்லேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிள் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஜிப்மர்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 24 தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகே, என்ன ஜாப்க்கான வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வே ஃபீல்டு டேட்டா கலெக்டருக்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து 7 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சைக்காலஜி ஆர் சோசியல் ஒர்க், பப்ளிக் ஹெல்த், சோசியாலஜி, நர்சிங் ஆர் ரூரல் டெவலப்மெண்ட்டில் வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஸ்டேட் லெவல் ப்ரோக்ராமில் வந்து ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லோக்கல் லாங்குவேஜ், அதாவது தமிழில் நல்லா கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 40ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 40 வயதுக்குள்ளே உள்ள யார் வேணாலும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு சேலரி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி 45,000ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து மாதம் வந்து 45,000 இந்த ஜாப்லேருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட உங்களோட சிவி, ரிலேட்டட் சப்போர்ட்டட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரே பிடிஎஃப்பில் இருக்கிறது மாதிரி வச்சு நீங்கள் வந்து இமெயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான இமெயில் ஐடியை அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த இமெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் இமெயில் பண்ணுறது மாதிரி இருக்கும். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஈவினிங் 5 PM. ஸோ ஜூலை 8 ஈவினிங் 5 PMக்குள்ளே நீங்கள் வந்து இமெயில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, இமெயில் பண்ணும்போது நீங்கள் வந்து அவங்களோட அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அது கூட உங்களோட சிவி அண்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரே ஸ்கேன்டு பிடிஎஃப்பில் இருக்கணும். ஒரே பிடிஎஃப் ஃபைலில் உங்களோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், அதாவது உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து ஒரே பிடிஎஃப் ஃபைலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இதில் வந்து நீங்கள் வந்து பிடிஎஃப் ஃபைல் ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பிடிஎஃப் ஃபைலோட நேம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கேண்டிடேட் நேமு, அடுத்து வந்து போஸ்ட் நேமு, அடுத்து இயரு, அடுத்து அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து அந்த பிடிஎஃப் ஃபைலோட நேமாக வந்து நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கிறத நேமையும் வந்து நீங்கள் உங்கள் இமெயிலோட சப்ஜெக்டில் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் பேர் ஜேம்ஸ்னால், ஜேம்ஸ் நீங்கள் வந்து டிஇஓ போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா டிஇஓ 2023 அப்ளை பண்ணுறீங்க, 2023/application அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கணும். அந்த பிடிஎஃப் ஃபைலோட நேமாக இந்த இது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முன்னாடியே சொன்னது மாதிரி இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 8 ஈவினிங் 5 PM. ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து சென்ட் பண்ணணும். அடுத்து வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க உங்களோட அப்ளிகேஷனை செக் பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் நேம் லிஸ்ட்டை வந்து ஜிப்மரோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 9 வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் வந்து நேம் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்டுக்கு ரிட்டன் டெஸ்ட் ஆர் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த ரிட்டன் டெஸ்ட் ஆர் இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 15 காலையில் 9 மணிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த ஜாபோட நேச்சர் ஆஃப் ஒர்க்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட பண்ணி ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள்னால் மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 8 ஈவினிங் 5 PM. ஸோ ஜூலை 8 ஈவினிங் 5 PMக்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.